வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி மாவிளக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கேஜி மாவு, 3/4 கேஜி வெல்லம். இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கேஜி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் இப்படி ஒரு 15 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது 15 நிமிஷம் ஆறினா போதும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஜலிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பாகு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா தான் நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்கணும். எல்லாம் அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி பிடிச்சிங்கன்னா ஈரப்பதமாக இருக்குது. இப்படி தான் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கணும். 3/4 கேஜி வெல்லத்துக்கு 100 ml தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் ஊற்றி பார்க்கணும். பாருங்கள், இப்படி வந்தால் வரும். ஊற்றினாலே ஒரு லேசாக இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி வரும். பாருங்கள், கரைஞ்சி போகாமல் ஒரு திக்னஸ் தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி நல்லா கலக்கிட்டே வரணும். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினா இலகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கெட்டி இல்லாமல் எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட மாவிளக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக எல்லாம் கலக்கியாச்சு. அந்த அரிசியெல்லாம் இல்லாமல் அது பாகோடு சேர்த்து கலக்கியாச்சு. இப்போ மாவிளக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம விளக்கு ரெடி பண்ணலாம். நான் சின்ன சின்ன விளக்காக தான் எடுத்திருக்கேன். நான் 1 கேஜி மாவுக்கு 3/4 கேஜி வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம விளக்கு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி ரவுண்டாக பிடிச்சிட்டு ஒரு தட்டு எடுத்து 4 பக்கமும் தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்படி சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா விளக்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.